அது என்னன்னா, மனிதனுக்கு போதை பலவிதமான போதை இருக்கு. ஒண்ணு மதுவனால போதை, இல்லைன்னா கஞ்சா போதை, சில பேருக்கு வந்து இட்லி போதை, சில பேருக்கு வந்து ரசத்தோட சோறு, அது ஒரு போதை. ராத்திரியில ஏதாவது குறிப்பிட்ட உணவு சாப்பிடலைன்னா தூக்கம் வர. இது எல்லாம் அதாவது மனம் வேணுமோ பேய் குரங்கு. ஒரு குரங்குக்கு மதுவை குடிச்சிட்டு அதை தேளும் கொட்டிடுச்சுன்னா எப்படி ஆட்டம் போடும்? அந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு நம்ம மனம். அடிப்படையில பெரிய ஆட்டம் இல்ல, சோத்துக்கே ஆட்டம். ஆக என்னுடைய உணவு என்னன்னு நீங்க பார்த்தா இந்த 58 ஆண்டுகள்ல காலையில மொத்தத்துல நான் தண்ணீர் குடிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு தோப்பு இருக்குது, இளநீர் இருக்குது. அதனால காலையில எழுந்த உடனே 2 இளநீர், அந்த 2 இளநீரை வெட்டி ஒரு மாதுளைய கையிலேயே பிழிஞ்சு, ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு, 2 ஸ்பூன் தேனை அதுல ஊற்றி 2 இளநிய ஊற்றி காலையில இன்றைக்கு அதான் சாப்பிட்டு வந்தேன். இது வந்து சாயந்தரம் வரைக்கும் கூட ஓடும். அவ்வளவுதான் காலை உணவு. அதுக்கப்புறம் முதல் நாள் ஊற வச்ச பாதாம் பருப்பு 30, ஒரு 10 வால்நட்டு. அந்த மதிய நேரத்துல மதியம் அதை 1 மணி அல்லது 2 மணிக்குள்ள அந்த முன்னால வந்து ஒரு இளநீரை குடிச்சிடுவேன். அப்போ 3 இளநீர் ஆயிடுச்சு காலையிலேயே மதியத்துக்குள்ள. அந்த பாதாம் பருப்பை தோல் உரிச்சு வால்நட்டையும் கழுவிட்டு 2ஐயும் மென்னு சாப்பிட்றது. 30 பாதாம் பருப்பும் 10 வால்நட்டை சாப்பிட்றதுக்கு எனக்கு குறைஞ்சது 1.25 மணி நேரம். இவ்வளவுதான். 30 வால்நட்டு 30 பாதாம் பருப்பும் 10 வால்நட்டு இந்த கைக்குள்ள அடங்கும். இந்த கைக்குள்ள அடங்குற அந்த உணவு முக்கியமான என்னுடைய உணவு 1.25 மணி நேரம் ஆகும். 2 பாதாம் பருப்பை வாயில போட்டுட்டு ஒரு பாதி வால்நட்டை எடுத்து போட்டுட்டு 100 தடவை மெல்லுவேன். உணவை உண்ணுவதில் ஒரு விதி இருக்கு. ட்ரிங்க் த சாலிட், ஈட் த fluid. ஈட் த fluidன்னா, நம்ம நிறைய பேருக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வெயில் வந்துட்டு தண்ணி தாக நல்லா இருக்குன்னா போனோம்னா ஒரு சொம்பு தண்ணி குடுக்குறோம். எடுத்து அப்படி விட்டா கட 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 கடன்னு ஒரு சொம்பு காலி, ஒரு நிமிஷத்துல காலி ஆயிடுச்சு. அது குடிக்கிற முறை அல்ல. சக்தி குடிக்கிறது, உமிழ்நீரோட சேர்ந்து 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 சிப்பிங். அதுதான் ஈட் த fluid அப்படின்னு சொல்றது. ஈட் த fluid. ட்ரிங்க் த சாலிட். ட்ரிங்க் த சாலிட்னா, நீங்க சோறு இன்னைக்கு மதியம் நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்க. சோறு குழம்புல போட்டு பிசைஞ்சு அந்த காயை கொஞ்சம் சேர்த்துட்டு வாயில போட்டீங்கன்னா ஒரு 2-3 தடவை அப்படின்னு மென்ன உடனே தவக்குன்னு உள்ள போயிடும். ஆனால் அதையே நீங்க கூழாச்சி குடிக்கணும்னா பல தடவை மெல்லணும். ஆனா பல தடவை மெல்ல வரைக்கும் வாயில நிக்காது, அது உள்ள இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனா இந்த உணவுல, வேகாத உணவில், உப்பு புளி காரம் சேராத உணவில் நீங்க எத்தனை தடவை மென்னாலும் அது கூழாக தண்ணீராக குடிக்கிற வரைக்கும். ஏன் அப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம முதியோர்கள் சொல்லியிருக்காங்க, நொறுங்கத்தினால் 100 வயது. அது அவங்க எப்படியா தெரிஞ்சோ தெரியாம அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அதுதான் இன்னைக்கு உண்மை. நம்ம சாப்பாட்டுல 3இல் 1 பங்கு நம்முடைய உடம்புக்கு சேருது. நம்ம வழக்கமா சாப்பிடுற முறையில 3இல் 1 பங்கு உடம்புக்கு சேருது. 3இல் 2 பங்கு மருத்துவர்களாகிய எங்களுக்கு சேருது. எப்படின்னா, அந்த 3இல் 2 பங்கு வந்து தேவையில்லாம உணவு பாதையை சுமக்க வைக்கிறோம். உயிர் உறுப்புகளுக்கு பாரத்தை கொடுக்கிறோம். அங்க அது திணறுது. திணறி செரிக்க முடியாம, அந்த செரிக்க முடியாம போற உணவுனால பல நோய்கள் வரும். குடலை கழுவி உடலை வளரும் அப்படின்னா, அதனால அது சொல்ல வர்ற, அதாவது அற்றால் வள்ளுவர் சொல்ல வரும். அந்த மாதிரி 2 பங்கு, 3இல் 2 பங்கு நோய்களை உண்டாக்குறதுனால, செரிக்காத உணவு 2 பங்கு நோய்களை உண்டாக்குறதுனால அது நோயாகி மருத்துவர்கள்ட்ட போற எங்களுக்கு வந்து சேருது. எங்ககிட்ட வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா தாராளமா விட மாட்டோம். நோய் இருந்துகிட்டே இருந்தாதானே நீங்க வந்துட்டே இருக்கீங்க. அதுல இந்த சக்கரை வியாதி நோய், பிரஷர் இருக்கிறவங்க, நல்லா அதிக அல்சர் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, இன்னும் சில வேற இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நாங்க வந்து உங்களைய சாமானியமா நாங்க விட மாட்டோம். கேளுங்க, எந்த சத்தியமா இருந்தாலும் கேளுங்க. நான் கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்னாடி வாட்டர் தெரப்பின்னு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சேன். 24 நாள் உடல் சுத்திக்காக. நல்லா இருந்தது. இப்போ உங்க கருத்து பிரகாரம்
அது மீண்டும் வந்து இந்த மாதிரி வெறும் சமைக்காத உணவு சாப்பிட்றதுக்கு என்ன மெத்தடுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, எப்படி ஆரம்ப ஸ்டேஜ் நம்ம எடுத்த உடனே டாப்ல போக முடியாது இல்லையா? முடியாது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஏன்னா நம்ம இந்த சமைச்ச உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு உடம்பு. ஆமா, ஆமா. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பாடு இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் மாதிரி ஆயிடும். ஆயிரும். அதுக்கு எப்படி அதை பழக்கணுன்ற மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாரும் முயற்சி பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அதாவதுங்கய்யா, அவரு வந்து ஒரு முறை 24 நாள் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப நான் உடம்பு நல்லா இருந்தது, கழிவெல்லாம் நீங்க நல்லா இருந்தது. நம்ம நிறைய இந்த சமைத்த உணவு அது அப்புறம் அசைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாமே உடம்புல கழிவு நிறைய தேங்குது. இயற்கை மருத்துவத்துல என்ன செய்வாங்க, முதல்ல வந்து உடலில் நச்சு தேக்கத்தை நீக்குதல், கழிவு நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முதல்ல ஒரு 2 நாளைக்கு தண்ணீர் மட்டும் குடிச்சுக்கிட்டு இயற்கை மருத்துவத்துல ஃபாஸ்டிங் போடுவாங்க. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு பழச்சாறு மட்டும் கொடுப்பாங்க கொஞ்சம். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு பழங்களை அப்படியே சாப்பிட சொல்லு முழுசா. அப்புறம் தான் இனிப்பு காரம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இதற்கு இடையில தினம் உடல் கழுவல் இணையமா அது செய்வாங்க. அப்புறம் சில யோகாசனங்கள் அதெல்லாம் செய்வாங்க. இது எல்லாம் செய்ததுதான் படிப்படி. அதனால என்னன்னா படிப்படியா, அதாவது முதல்ல ஒரே ஒரு வேலை காலையிலயோ இரவு எது உங்களுக்கு சரிப்படுமோ அந்த ஒரு நேரம் மட்டும் தண்ணீர் உணவு, தண்ணீர் மட்டும் இல்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிச்சு கொஞ்சம் ஒரு நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு அதை மட்டும் மதிய வரைக்கும் அதை. அப்புறம் மதியத்துல வந்து விரதம் மூடுற மாதிரி கொஞ்சமா சோறு, ஒரு காய், ஒரு கூட்டு, அந்த மாதிரி. இதுல வந்து அந்த நீங்க சமையல் உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு துவையல், நல்ல துவையல் சொல்ற சத்தான துவையல், வைட்டமினும் தாதுப்புக்கள் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறது. 3 முத்துவையல்னு நான் சொல்லுவேன். முத்துவையல் 3 இலை துவையல், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. இந்த 3ஐயும் ஒரு சின்ன தேங்காய் துண்டு வச்சு வழக்கமா நீங்க துவையல் எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சு அந்த மதிய உணவுல இந்த காய், இந்த கூட்டு, இந்த துவையல் இது 3 முன்னால இருக்கணும். சோறு தொடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது சிறுதானிய சோறு. இப்ப சிறுதானியத்தையும் எல்லாம் பாலிஷ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நீங்க காய் வாங்குறீங்க, பழங்கள் வாங்குறீங்க, எல்லாம் கீரை வாங்குறீங்க, எல்லாமே உண்பதற்கு தகுதியற்றது. எல்லாம் அதிகப்படியான பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்து, அப்புறம் எல்லாம் செயற்கை உரத்தில், எல்லாம் செயற்கை உரத்தினால வருது இத்தனையும். அப்ப காத்தும் கட்டு இருக்கு, தண்ணியும் கட்டு இருக்கு, மண்ணும் கட்டு போச்சு. இந்த மண்ணுல இருந்து விளைஞ்சு வர்ற அதையெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் நோய் நோய். அதனால இயற்கை உணவு, இந்த இங்க இருக்கிற இயற்கை உணவுல வந்து அன்னாசி, இயற்கை உணவுல சாறு கனிகள்ல சாறு கனிகள், சதைக்கனிகள். சாறு கனிகள்ல வந்து இந்த மாதிரி அன்னாசி, மாதுளை, அந்த மாதிரி வேற சில கனிகள், எலுமிச்சை, ஆரஞ்சு, இதெல்லாம் சாறு கனிகள். அப்புறம் சதைக்கனிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கணி, மா, பலா, வாழை, சதைக்கனி. அதோடு சேர்ந்த சப்போட்டா, சீதா, பப்பாளி, இதெல்லாம் சதைக்கனி. அதாவது முதல்ல ஒரு நேரம், எந்த நேரம் உங்களுக்கு வசிப்படுமோ வாரத்துல ஒரு நாள், அப்புறம் வாரத்துல 2 நாளுக்கு ஒரு நேரத்துல வாங்க, அப்புறம் வாரத்துல முழு நாளும் ஒரு நேரத்துல. அதுல நீங்க நிலைப்படுத்தி கொண்ட பின்னால அடுத்த 2வது நேரத்துக்கு போங்க. அந்த 2வது நேரம் காலையிலன்னு வச்சுக்கோங்க. காலையில வந்து எல்லா நாளுமே இயற்கை உணவு, சாறு கனியோ ஏதாவது ஒண்ணு. அப்புறம் வந்து அடுத்தது இரவு உணவுக்கு போறீங்க. இரவு உணவுல வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் வாழைப்பழம் மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா வாழைப்பழம் இரவுல சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுல செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு, அது வந்து அமைதியும் தூக்கத்தையும் உண்டாக்குறது. அதனால மாலை அல்லது இரவு உணவுக்கு வாழைப்பழம் ரொம்ப சிறப்பு, இயற்கை உணவுனா அந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டும். அதுக்கு அப்புறம் தான் உங்களால வாரத்துல ஒரு நாள் வேணும்னா மதிய உணவுக்கும் 3 நேரமும் வாங்க. ஒரு நேரம் ஐயா சொன்ன மாதிரி படிப்படியா போகும். அந்த ஒவ்வொரு தடவையும் நீங்க செய்யற மாற்றத்துல நீங்க நிலைப்படுத்தணும். அங்க வந்து மனசு ஊசலாடக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் காலையிலயும் இரவு நீங்க கனி உணவுக்கு வந்துட்டு மதிய உணவுல வந்து தேங்காய் பழமோ அல்லது பாதாம் பருப்பு, வசதி இருந்ததுன்னா, பொருளாதாரம் இருந்ததுன்னா பாதாம் பருப்பு, முந்திரியோ. அது வசதி இல்லாதவங்க வேர்க்கடலையும் ஊற வச்சுக்கலாம், முளைக்க வச்சுக்கலாம், ரொம்ப சத்தானது. அதே மாதிரி எள்ளு முளைக்க வச்சுக்கலாம். இதுகளை வந்து நல்லா மென்னு சாப்பிட்றது.
அதுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை வேணும் அல்லது கார சுவை வேணும்னா பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் இதுகளை எல்லாம் பொடி பண்ணி அது கொஞ்சமா உப்பு ஒரு 2-3 சிட்டிகை, 1/2 கிராமுக்கு அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அவ்வளவு இருந்தா போதும் உப்பு. நிறைய பேருக்கு பிரஷர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மன அழுத்தம் ஒண்ணு, 2வது உப்பு, அதிகப்படியான உப்பு. நம்ம சாதாரண வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா சமையல் உணவு 3 நேரம் செய்யற வீடுகள்ல பாத்தீங்கன்னா 15-20 கிராம் ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு வரும் உப்பு. கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த உப்பை எடுத்து தனியா ஒரு 50 கிராம் உப்பை எடுத்து வச்சுட்டு நீங்க சமையலுக்கு அதை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா 50 கிராம் உப்பு ஒரு நாள்ல காலியாயிரும், காலையில இருந்து ராத்திரிக்குள். ஆக இது எல்லாம் தான் நம்மளுடைய நோய்களுக்கு காரணம். எனக்கு நான் கடைசியா மாத்திரை சாப்பிட்டு 58-60 ஆண்டுகள் ஆகுது. 60 ஆண்டுகள். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த 60 ஆண்டுகள்ல எனக்கு ஒரு நோய் வந்ததில்லை, எந்த நோய் வந்ததில்லை. அட போயா, அந்த ஆளு என்ன நாக்கு செத்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இதை திங்காத அதை திங்காத அப்படிங்கிறது என்னத்த அனுபவிச்சாரு அந்த சாப்பாட்டுல. உலகத்திலேயே ஈட்டிங் பிளஸர் இஸ் த கிரேட் பிளஸர். சாப்பாட்டுல வர்ற இன்பம் தான் பெரிய இன்பம் உலகத்துல. அது எத்தனை கிடக்குது ருசியா அதையெல்லாம் தின்னு போட்டு வேணும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி போனா போகுது, அனுபவிச்சிடறோம்ல அப்படின்னு சொல்லிப்பட்டு என்னப்பாங்க. அவருமே ஒரு 20-30 வருஷம் கழிச்சு நமக்கு பின்னால வருவார்ல, அவரு மட்டும் 500-1000 வருஷமா வாழ போறாரு இயற்கை உணவா சாப்பிட்டு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஒத்துக்கலாம். உலகத்துல 4500 வகையான உணவுகள் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே 1500 வகையான உணவு இருக்கு. அத்தனையும் சாப்பிட்டு பார்த்தாலும் நீங்க சரி அனுபவிங்க. ஆனா அனுபவிச்சுட்டு இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் தலை கீழே போட்டார். தலை கீழே ஓட்ட உடனே அடுத்த 2 நிமிஷத்துல ஆள்காய். அதுக்கு பேரு சைலண்ட் மேசிவ் ஹார்ட் அட்டாக், அமைதியான மிகப்பெரிய மாரடைப்பு. சைலண்ட் மேசிவ் ஹார்ட் அட்டாக். இது எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கிட்ட அதான் நான் சொல்றது. அந்த மாதிரி சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டா ஏதோ ஒரு 10 நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாம் அழுது தீர்த்துட்டு அதோட மறந்து போயிடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அது இல்லாம திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்த உடனே இங்க பெராலிசிஸ், கை கால் வரல, பேசுறதுக்கும் வர மாட்டேங்குது. லெஃப்ட் சைட்ல ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ரத்த குழாயை அடைச்சதுன்னா பேச்சு வராது. ஏன்னா புரோகாஸ் ஏரியான்னு பேச்சு மையம் இங்க இருக்குது. வலது பக்கத்துல ஆனா பேச்சு இருக்கு, இடது பக்கம் கை கால் வராது. இந்த மாதிரி வந்த பின்னாடி ஒண்ணுக்கு தானா போக, வெளிக்கு தானா போக, பேச்சு இருந்தா சொல்லி அட கொண்டு போய் அன்னைக்கு கழிவறையில விடுங்கன்னு சொல்லலாம். அதை பேச்சும் வரலைன்னா சைகை தான் காட்ட முடியும். 1க்கு 2க்கு இப்படிதான் சைகை தான் காட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு நிலைமை தேவையா? இதெல்லாம் வேண்டாம் என்பதற்காகத்தான். நீங்க வேணா சமையல் உணவுல இருந்து ஒரு இதுக்கு படிப்படியா மாறுறீங்கன்னு வச்சுக்க. ஒரு வாரம் கழிச்ச உடனே ஏதாவது ஒண்ணு அந்த சமைத்த உணவுல ஒரு இட்லியோ நல்ல சட்னியோட மிளகாப்பொடியோட எண்ணெய் ஊத்தி அல்லது ஒரு சப்பாத்தி நல்ல தோசை முருவலா அதை ஒண்ணு சாப்பிடணும் போல இருக்கா, அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுருங்க. அடக்காதீங்க, மனசை அடக்கி வைக்காதீங்க. மனதை என்னைக்கு உணர்ச்சியை அடக்கணும்னா அது நோயா மாறும். அதனால அப்படி செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த ஒரு நேரத்துல அன்னைக்கு நீங்க நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அன்றைக்கு ஒரு கோழிக்கறி, வறுத்த கோழிக்கறியா சாப்பிடணும்னா அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருங்க. கொஞ்சம் அந்த ஆசையை அத்து விட்டுருங்க. இன்னொன்னு, வள்ளுவர் உணவை பற்றி ஒரு 4 விதிகள் சொல்லியிருக்கார். 2050 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த 4 விதிய இன்னும் உலகத்துல 1000 ஆண்டுகள் ஆனால் எந்த ஒரு மருத்துவர், அலோபதி மருத்துவர், அமெரிக்காவில் இருக்கிறவர், இங்கிலாந்தில் இருக்கிறவர் யாருமே அதை மாற்ற முடியாது. என்னன்னு சொன்னாரு, அற்றால் துவர பசித்து மாறிலா உண்டியை அளவோடு உண். இந்த 4 வேதம் சொன்னார். அற்றால்னு என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பரிமேலழகர் உரை எழுதினாரு. அதுக்கு பின்னாடி 100கணக்கான பேர் உரை எழுதிட்டாங்க. சமீபத்துல நாவலர் நெடுஞ்செழியன் கூட ஒரு உரை எழுதியிருக்காரு. அதுல அற்றால்ங்கிறதுக்கு பார்த்தா எல்லா உரைகளிலுமே முன் உண்ட உணவு முழுமையாக செரித்தது அறிந்து அதற்கு பின்னால் அடுத்த உணவை உண் அப்படின்னு அதுல. ஆனால் அது அல்ல. அற்றால் அப்படிங்கிறதுக்கு தமிழறிஞர் தேவநாய பாவனர் என்பாரு, அற்றால்னா அறுத்து விடு, துண்டுபடு.
அப்படின்னு அர்த்தம். அப்ப அற்றாளுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முன்னுண்ட உணவு செரித்து அதன் கழிவு உடம்பை விட்டு அறுத்து போயிடும். அப்ப முன்னுண்ட உணவு முழுமையாக எப்போது அந்த கழிவும் உடம்பை விட்டு நீங்குதோ அப்பத்தான் சாப்பிடணும். சரி, கழிவெல்லாம் போயிருச்சு, நல்லா வெளியே போய் சுத்தமா குடல்ல கழுவி விட்ட மாதிரி போயிருச்சு, அப்ப சாப்பிடலாமா இனி அப்படின்னா, அதுக்கப்புறமும் துவர பசித்து அப்படின்னார். துவர பசித்துன்னா எப்படி? கடும் பசி. 4 இட்லி தட்டுல வச்சிருக்காங்க, போய் சாம்பார் சட்னி எடுத்துக்கிட்டு வரேன்னு போறாங்க, அதுக்குள்ள 2 இட்லி காணாம போயிருக்கு. அதுக்கு பேருதான் துவர பசி. அப்படி இல்லாம இட்லி தட்டுல வச்சுட்டாங்க, ஏமா இன்னைக்கு என்ன சாம்பாரு? அதுவா, சரி சட்னி ஒண்ணு அரைச்சிருக்கிறியா? சரி, அப்படி அரைச்சிருந்தா பாரு, இல்லைன்னா அரையும் சீக்கிரம் ஒரு சட்னி அரைக்க, நல்ல கார சட்னி அர, கொஞ்சம் மிளகாப்பொடி இருந்ததுன்னா எண்ணெயும் கொத்துவா, அதுக்குள்ள அதையும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இது உண்மையான தூர பசி அல்ல, இது கடியார பசி. மணி 8 ஆயிருச்சு, காலை சாப்பாடு சாப்பிடணும், மணி 1 ஆயிருச்சு, மதிய சாப்பாடு சாப்பிடணும், இதெல்லாம் உண்மையான பசி அல்ல. சரி, உண்மையான பசி வந்துருச்சு, அப்புறம் எதை வேண்டாலும் சாப்பிடலாம்ல, நல்ல வறுத்த சிக்கன், நல்ல வறுத்த மட்டன் ஒரு வெட்டு வெட்டலாமா அப்படின்னா, மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னாரு. அந்த மாறுபாடு இல்லாத உண்டிதான் என்ன அப்படிங்கிறதுக்கு, மாறுபாடு இல்லாத உண்டி என்னங்கிறதுக்கு தான் இன்னைக்கு உலகம் பூரா மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. உணவியல் அறிஞர்கள் மேலை நாட்டுல, அமெரிக்காவாகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், எல்லா நாடுகளையும், ரஷ்யாவாகட்டும், மாறுபாடு இல்லாத உண்டி எது அப்படின்னா, இட் இஸ் $1 பில்லியன் கொஸ்டின். கோடி பெருமானா. ஒரு சின்ன கணக்கு, இது இயற்கையோட கணக்கு. ஒரு முயல் 3 மாசத்துல குட்டி போடும், 6 வருஷம் வரைக்கும் வாழும். ஒரு ஆடு குட்டி 6 மாசம் குட்டி போடும், 8 வருஷம் வரைக்கும் வாழும். ஒரு மாடு 2 வயசுல குட்டி போடும், ஒரு நாட்டு மாடு இல்ல, காட்டு மாடுன்னு வச்சுக்கோங்க, 40 வயசு வரைக்கும் வாழும். ஒரு பெண் 13 இருந்து 15 வயசுக்குள்ள ஒரு உயிரை உருவாக்க முடியும், குழந்தை பெத்துக்கலாம். இயற்கை. நம்ம 18-20 வயசு சட்டம் வச்சுக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வயது என்ன? அதாவது பருவம் எய்திய நாளில் இருந்து அப்ப 20 மடங்கு அப்படின்னு சொல்றோம். 13 இருந்து 15னா ஒரு மனிதனுடைய அதிகபட்ச வயது 200. ஐயா சொன்ன கணக்கு 150 சொன்னாரு, 150ல இருந்து 200 வச்சுக்கலாம். அப்போ 150ல இருந்து 200 வயது வாழக்கூடிய இந்த உடம்ப 50 வயசுல அழிக்கிறோம்னா நம்மளுடைய அறியாமை. நடக்க முடியாததை பற்றி நான் சொல்ல வரல, உங்கள் ஒவ்வொருவருனாலையும் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். அதாவது திருந்திய உணவுல இப்ப அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அசைவத்தை விடுங்க, முழுசா நிறுத்துங்க, அதுல ஒன்றும் பெருசா நன்மை இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன்ங்கிறது தாவர உணவுலயே காம்பினேஷன் தான். சீரியலும் தானியமும் பருப்பும் சேர்ந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் வந்துடும், 9 அமினோ ஆசிடும் வந்துடும். அதனால அசைவ உணவைத்தான் சாப்பிட்டு நல்ல இது வரணுங்கிறது கிடையாது. 2வது, தேநீர் காப்பி அது குடிச்சிங்கன்னா அதை விட்டுட்டு சுக்குமல்லி காப்பி குடிங்க. வெறும் வயிற்றுல சுக்குமல்லி காப்பி குடிச்சிங்கன்னா சளி, இருமல், அது மூச்சு உறுப்பு நோய்கள் அதிகம் வராது. 2வது, நல்ல பசியாகும் சுக்குமல்லி காப்பி. அதற்கு அப்புறம் சைவ உணவுல தோசை, பூரி, சப்பாத்தி இப்படி எண்ணெயில வெந்தது, எண்ணெயில வறுத்தது தயவு செய்து அது செய்யாதீங்க. வேணா வீட்டுல சண்டை வந்தா வருது, தோசைக்குள்ளையும் வடச்சட்டி எடுத்து போட்டுருங்க யாருக்கா. இது செய்யுங்க. அவங்க கிட்ட அமைதியா பேசி பாருங்க, அம்மா இதனாலதாம்மா நோய் வருது, இதனாலதான் சக்கரை வியாதி வருது, இதுலதான் பிரஷர் வருது, அல்சர் வருது, மூட்டு வலி வருது, அதனால இது வேண்டாம். ஆசையா இருந்தா ஒரு நாளைக்கு வேணா எங்கேயாவது பக்கத்து வீட்லயோ அல்லது ஹோட்டல்ல போய் ஒரு நேரம் வேணா தோசையோ இட்லியோ எந்தையோ ஒன்று சாப்பிட்டு வரலாம், எண்ணெயில வந்தது சாப்பிடலாம், சொல்லி பாருங்க. அவ்வளவுதான். அதனால சைவ உணவுலயே திருந்திய உணவு, நிறைய காய்கள், கீரை. அந்த காய்களை முடிஞ்ச வரைக்கும் வேகாத காய்கள், பச்சடி. இட்லி சாப்பிடலாம், இட்லி நல்ல உணவு தான். அதாவது ஆவியில வேகுது, அதே மாதிரி ஆவியில வேகிறது நீங்க இதுல தண்ணியில வேக வைக்கிறத விட ஆவியில வேக வைக்கிற இட்லி, அந்த ஆப்பம், என்னமோ ஆப்பம்னு சொல்லுவாங்க, இடியாப்பமா, அந்த மாதிரி ஆப்பம், இதெல்லாம் இந்த உணவை விட அது சிறப்பான திருந்திய உணவு, அதை செய்யலாம். அதே மாதிரி துவையல்ல தேங்காயில கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா இயற்கை உணவு, அது நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி திருந்திய உணவுக்கு வந்துடணும். நம்ம குழந்தைகளையே அந்த மாதிரி பழக்கணும்.